இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா February 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னையிலேருந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே நீங்கள் கேட்ட மாதிரியே டெய்லி கொடுத்துட்றேன். அண்ட் ஓகே, கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் இடையில மட்டும் அப்படியே கமெண்டில் ஆன்சர் போட்டு விட்ருங்க. அண்ட் இந்த ஜான்வரி மந்த்துக்கான நான் கம்பைல்டு பிடிஎஃப் அந்த பேப்பர் கட்டிங்ஸ் தான் 1 மந்த் போட முடிஞ்சு. ஸோ வீடியோவுமே ஒழுங்காக கொடுக்க முடியல. ஸோ ஜான்வரி மந்த்துக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் மேக் பண்ணி தனியாக ஒரு பிடிஎஃப் மாதிரி நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதையுமே வீடியோவாக பார்த்துக்கலாம். ஜான்வரி மந்த் ஃபுல்லாக உள்ளது ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். அது வந்து செகண்ட் வீக்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் உரை. ஆக்சுவலாக நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கி இல்லையா நடக்க இருக்குது. நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட கண்டினியூஸாக 8வது முறை, அதாவது கண்டினியூஸாக 6 டைம் அப்படிங்கிறது ஃபுல் பட்ஜெட்டும் 2 தடவை வந்து அந்த இடைநிலை பட்ஜெட் அப்படிங்கிறதையும் ரீட் பண்ணி ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இப்படி 6 டைம்ஸ் கண்டினியூஸாக யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிதி அமைச்சராக ஃபஸ்ட்டாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நிதி அமைச்சர் நிதி தாக்கல் பண்ணவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே? ஸோ அதுவுமே வந்து நம்ம அந்த பேப்பர் கட்டிங்ஸ்லேயே ஆகட்டும், இல்லைனா லாஸ்ட் டைம் பட்ஜெட் வீடியோஸ் பார்க்கும்போது கூட பார்த்துருப்போம். ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலைனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே? ஸோ இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்குது, இல்லை 3 செஷன்ஸ் நடக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்கிறப்ப குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 87. இதே ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து ஃபஸ்ட்டாக உரையாற்றுவார் இல்லையா, அதற்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 176. ஸோ இந்த 2 ஆர்டிக்கலும் மறக்கவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் உரையில் வந்து சில ஸ்கீம்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இந்த ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டம் தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 25 ஜூன் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது கூட லாஸ்ட் இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஒரு மோர் தென் 3 crores வீடுகளுக்கு மேலே கட்டி கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஸ்வாமித்வா திட்டம். ஸோ இது என்ன ஸ்வாமித்வா அப்படின்னா இது வந்து 24 ஏப்ரல் 2021. ஸோ இந்த ஸ்வாமித்வா பற்றி கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஏன்னா இதை பற்றி கண்டினியூஸாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் ஆகட்டும், இப்போ குடியரசுத் தலைவர் உரையில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இடம்பெற்றிருக்கு. அதனால் இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், இல்லைனா இது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறது கேட்கலாம். இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறத்துல எல்லாம் நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அதை பதிவு பண்ணி கொடுக்குற ஒரு திட்டம். அந்த அட்டை மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு ஐடி கார்டு மாதிரி. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்வாமித்வா அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இது நமக்கு தெரியும், விவசாயிகளுக்கு வந்து அந்த ஒரு 3 தவணையாக வச்சு 2000 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 18 February 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஸோ இது வந்து 2018 செப்டம்பர் 23 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே தான் 2024 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ 70 வயது சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அவங்கள 70 வயதுக்கு மேற்பட்டவருக்கு வந்து இலவச மருத்துவ காப்பீடு 5 lakhsக்கான இலவச மருத்துவ காப்பீடு கொடுக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் எப்போனா 2024. ஓகே? அடுத்தது விக்ஷித் பாரத். ஸோ அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிற ஒருங்கிணைந்த பாரதத்துக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இதுக்கு டார்கெட் இந்தியா எப்போ வச்சுருக்காங்க, 2047 வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டாக நிதி அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண நிதி அமைச்சர் யார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக வந்து குடியரசு தினம் நடந்துச்சு இல்லையா, 76வது குடியரசு தினம். ஸோ அதில் வந்து சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டோட அதிபர் வந்து அழைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லணும். அடுத்தது 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோவில் தனியாக பார்த்துக்கலாம்.
அடுத்தது உலக சதுப்பு நில நாள், வேர்ல்டு வெட்லேண்ட் டே. ஓகேவா, வேர்ல்டு வெட்லேண்ட் டே. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டே. எப்போ அப்படின்னா February 2ஆம் தேதி. ஸோ இந்த வேர்ல்டு வெட்லேண்ட் டே, சதுப்பு நில நாள் அப்படிங்கிறது எதற்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி தீம் பார்த்துடலாம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். நமது பொதுவான எதிர்காலத்திற்காக சதுப்பு நிலங்களை மீட்போம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அண்டு இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1971 February 2ஆம் தேதி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஈரானில் ஒரு ராம்சார் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு மாநாடு நடந்திருக்கும். எதுக்கான மாநாடு அப்படின்னா உலகளவில் இருக்கிற சதுப்பு நிலங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை வந்து அழிந்து வரக்கூடிய சதுப்பு நிலங்களை எல்லாம் ஒரு பட்டியலில் சேர்த்து நம்ம வந்து இதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு. ஸோ இந்த மாநாட்டில் இந்தியா எப்போ ஜாயின் பண்ணியிருக்கும் அப்படின்னா February 1, 1982 வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த டேட்டுமே ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அதன்படி இப்போ ஒவ்வொரு இந்தியாவிலையுமே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா 85 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் அதிக அளவு ராம்சார் தளங்களை பெற்றிருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ 18 ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ரீசெண்டாக கூட அந்த கழுவேலி, நஞ்சராயன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாங்குட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் அப்படிங்கிறத இந்தியா எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2017 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போக அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்தியாவோட நீர்வளத்தில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோன்னா 3%. நிலப்பரப்பு, இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பில் நம்ம தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா 4%. ஓகேவா, ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான். இதெல்லாம் ஜாகிரஃபிலே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யமுனை நதி. ஸோ யமுனை நதியை பற்றி எதற்காக நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னா ரீசெண்டாக யமுனாவில் வந்து நச்சு கலந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. ஸோ யமுனாவை பற்றின கொஷின் வந்து எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ கங்கை நதியோட முக்கிய துணையாறு தான் யமுனை. சொல்லப்போனால் கங்கை நதியோட ஒரு மிகப்பெரிய துணை நதி அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். இது உருவாகிற இடம் எங்கன்னா யமுனோத்ரி கிளேஷியர். ஸோ யமுனோத்ரி பனிப்பாறையிலேருந்து தான் இது உருவாகுது. இந்த யமுனை வந்து எந்தெந்த மாநிலங்களை கடந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யமுனோத்ரியில் உற்பத்தி ஆகி ஃபர்ஸ்ட் வந்து உத்தரகாண்டில் பாயும். ஸோ உத்தரகாண்ட்லேருந்து உத்தரப்பிரதேஷ், அப்படியே உங்களுக்கு மேப் ஞாபகம் வந்துடும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஹரியானாக்கு அப்படியே இது பாயுது. ஓகேவா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் ஹரியானா. யமுனையோட மிகப்பெரிய துணை நதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மிகப்பெரிய வலதுபுற துணை நதி எதுன்னா சாம்பல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி லெவலில் இருக்கிற நோட்ஸ் தான். ஓகேவா, யமுனையை பற்றினது. அண்ட் இதோட வலதுபுற துணை நதிகள் என்னெல்லாம் அப்படின்னா ஹிண்டன், ஷர்தா அண்ட் கிரி 3. இடதுபுற துணை நதிகள் சிந்த் அண்ட் பெட்வா. ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து கென் அண்ட் பெட்வா, ஓகே, கென்னும் பெட்வாவும் என்ன பண்ணாங்க, இன்டர்லிங்கிங் இல்லையா. ஸோ அந்த இணைப்பு திட்டம், நதிகள் இணைப்பு திட்டத்தின் கீழே இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த நதிகள் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு ஒப்பந்தம் 1980 ஒரு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். பட் அப்போ கொண்டு வந்ததுக்கு அதுக்கு கீழே ஃபஸ்ட்டாக இணைக்கப்பட்ட நதிகள் அப்படின்னா அந்த கென் பெட்வா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதன் மூலம் பயனடையக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷும் மத்திய பிரதேஷும். அடுத்தது விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ நாசா, நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான், பட் நாசாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அவங்கள அந்த விண்வெளிக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து June 5 வந்து ரிட்டர்ன் வர வேண்டியது, அந்த விண்கல ப்ராப்ளம்னால அவங்களாம் அங்கேயே இருக்காங்க. ஸோ ஏதோ ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக அங்கேருந்து இறங்கி எங்கள் விண்வெளியிலே நடந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours பக்கம் நடந்திருக்காங்க. ஸோ அது எல்லாம் இது வரைக்கும் அவங்க எவ்வளோ நேரம் நடந்திருக்காங்க அப்படின்னா 62 hours 6 minutes அப்படிங்கிறது டோட்டலாக அவங்க நடந்தது. இதன் மூலமாக தான் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் அப்படிங்கிற பெருமையை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்தது பூமியை தாக்கக்கூடிய விண்கல். ஸோ நாசா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2032 OIR-4 அப்படிங்கிற ஒரு விண்கல் வந்து பூமியை தாக்க இருக்குது. ஸோ இது அப்படி தாக்குச்சு அப்படின்னா மனித இனம் மொத்தமாக
அழிஞ்சிடாது. பட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய நகரம் அப்படிங்கிறது அழிவுக்கு உண்டாகும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நாகசாகி பாம் இல்லையா, ஸோ ஹிரோஷிமா நாகசாகியில் பாம் போட்டாங்க இல்லையா, ஸோ அந்த பாமோட அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த அழிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மானாமித்ரா சாட்பாட். ஸோ இந்த விண்கள் தாக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 1:84 அந்த ரேஷியோவில் வந்து தாக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மானாமித்ரா சாட்பாட். ஸோ இந்த சாட்பாட் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திரா. ஸோ இந்த சாட்பாட் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆந்திரா கவர்மெண்டோட ஒரு 161 சேவைகளை நம்ம வந்து ஈஸியாக பெற்றுக்கலாம். ஸோ இது வந்து வேறு வெப்சைட்ஸ் எல்லாம் போக வேண்டாம். இந்த சாட்பாட்லேயே நம்ம வந்து இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ, இப்போ ஒரு நம்மளோட கரண்ட் பில் என்ன, இல்லைன்னா நம்மளோட இந்த வருவாய் ரிலேட்டடான நியூஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு 161 கேட்டகரிஸ்லான சேவைகளை வந்து இந்த சாட்பாட் மூலமாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திராவோட சிஎம் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவர் வந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர். ஸோ அந்த தெலுங்கு தேசம் கட்சியோட சிம்பல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைசைக்கிள். ஓகேவா. அடுத்தது தேசிய நல்லாட்சி மாநாடு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா குஜராத் குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் தான் நடந்துச்சு. அண்ட் தேசிய நல்லாட்சி தினம் அப்படிங்கிறது குட் கவர்னன்ஸ் டே, நேஷ்னல் குட் கவர்னன்ஸ் டே போனால் டிசம்பர் 25 இல்லையா. ஸோ இது யாரோட பிறந்த தினம் அப்படின்னா, நம்ம முன்னாள் பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோட பிறந்த தினம் தான். அந்த தினத்தை தான் நம்ம தேசிய நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது ஸ்வாரெயில் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்திய ரயில்வே. ஸோ இந்தியன் ரயில்வே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி IRCTC அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரியானதான் இந்த ஸ்வாரெயில். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிஆர் நம்பர் செக் பண்ணிக்கலாம், இல்லை டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்தது BCCIயோட வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த விருதோட பெயர் என்னென்னா CK நாயுடு விருது. இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய கடலோர காவல்படை தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 1. ஸோ இது வந்து February 1 1977 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமா. ஸோ குடியரசுத் தலைவர் உரை எப்போ, அதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம், ஆர்டிக்கல் 87. ஸோ PM ஆவாஸ் யோஜனா 25 June 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்வாமித்வா அப்படிங்கிறது 24 April 2021. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 18 February 2016. பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 September 23. ஓகேவா. ஸோ இதுலேயே இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது 1985 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது இந்திரா ஆவாஸ் யோஜனா, இது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ ரெண்டுக்கும் மோட்டிவ் ஒன்று தான், பட் நேம் அப்படிங்கிறது மாற்றிருப்பாங்க. ஓகே. அடுத்தது 2025-26 பொருளாதார வளர்ச்சி 6.4%. உலக சதுப்பு நில நாள் February 2. யமுனையை பற்றி பார்த்தோம். ஸோ எங்கே அது உருவாகுது, யமுனோத்ரி கிளேஷியரில் தான். கங்கை நதியோட முக்கிய துணையாறு தான் இந்த யமுனை. விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் சுனிதா வில்லியம்ஸ். பூமியை தாக்கக்கூடிய விண்கள் YR-4. மானாமித்ரா அப்படிங்கிற சாட்பாட் ஆந்திரா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய நல்லாட்சி மாநாடு காந்தி நகர் குஜராத்தில் நடந்துச்சு. ஸ்வாரெயில் ஆப் அப்படிங்கிறது ரயில்வே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. BCCIயோட வாழ்நாள் சாதனையாளர் விருதான CK நாயுடு விருது சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய கடலோர காவல்படை தினம் எப்போ அப்படின்னா February 1 1977 இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ கேட்ட கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே ஃபைன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.